ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்மளோட தமிழ் சினிமாவே மறக்கவே முடியாத லெஜண்ட்ஸ் நம்ம கூட இல்லை. இப்போ நம்மளோட டைரக்டர் பாரதி ராஜா சாரும் அண்ட் நம்மளோட கே பாக்கியராஜ் சாரும் இல்லை. ஆனா அவங்க லாஸ்ட் தமிழ் சினிமா எவ்வளோ பெருசுன்னு நான் சொல்லினா தெரியணும்னு இல்லை. அதான் நான் நியூஸ் பார்க்கும்போது நம்பல சத்தியமா இது எவ்வளோ ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து அவர் இறந்து போயிட்டு தான் வதந்தி வந்துருச்சு. அப்போ படம் பாதி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஃபோன் அடிச்சா எடுக்கல. ஃபோன் அடிச்சா ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசுறது. சார் இல்லை சார் நியூஸ் பாட்டியா? ஆமா சார் கவலைப்படாத படத்தை பிடிச்சி கொடுக்காம சாக மாட்டேன் சாப்பிட்டு இருக்கேன். ஆனா பார்த்தா நிஜமாவே பாக்கியராஜ் சார் நம்ம கூட இல்லை. இதுதான் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த நியூஸுக்கு அப்புறம் என்னடாது இவ்வளோ பெரிய ஆள் நம்ம வீட்டு போயிட்டாங்களே, நம்மளுக்கே எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. எப்படி இருந்தோம் நம்மளால நம்ம முடிஞ்சுதா ஃபஸ்ட்டு இல்லை தானே? எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்? நம்மளால அதுவே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க, இல்லை எவ்வளோ க்ளோஸான ஃபேமிலி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா? ஃபேமிலி அந்த பாண்ட் பற்றி நம்மளுக்கு தெரியும்ல. ஆனால் அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும், அவங்க எவ்வளோ ப்ரோக்காக இருப்பாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஒரு விஷயத்த டிஆர்பிக்காக ஒரு ஒரு கண்டென்ட்டை பண்ணுவீங்களா? I don't understand guys. அந்த டைம் அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாமே. அந்த ஃபேமிலிக்கு சீரியஸாக அந்த ஃபேமிலிக்கு ப்ரைவசியாக அப்போ தேவைப்பட்டு இருக்கும். அவங்க என்ன நடக்கிற க்ரோத்தும் பண்ணவே டைம் வேணும்ல. நம்மளாலே இந்த ஒரு விஷயத்த நம்ப முடியல. அவங்க எப்படி நம்பியிருக்காங்க, அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க? அந்த நியூஸ் அவளுக்கு தெரிஞ்சுக்க முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சுக்குமா என்னன்னே தெரியல. எப்படி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அப்படியே. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடியோவே பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னா இந்த ஃபர்ஸ்ட் திங் அவங்க செலிப்ரிட்டிஸாக இருந்தால் கூட அவங்களும் ஹியூமன் தான். அது ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. அவங்க செலிப்ரிட்டிஸ்னால் அவங்க ஒரு ஹியூமன் இல்லைன்னு இல்லையே. நம்ம என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு அவங்கள வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங், ஓகேவா? நம்ம எப்படி ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி தானே அவங்க ஹியூமன் தானே. அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கோவம் வரும், சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, எல்லா எமோஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கும்ல. நம்ம எப்படி ஒரு எமோஷன்ஸும் இருக்கும் அதே மாதிரி தானே. மீடியா பர்சனா இருந்தா மனுஷனா பார்க்கக்கூடாதுன்னு இல்லையே. அவங்க கொஞ்சம் ஒரு ஹியூமன் பீயா கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஏன் அவங்களோட பர்சனல் லைஃப் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் அவங்கள தப்பாக பேசுகிறோம். கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை.
ஆனா அவங்களோட டிகினிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்காமலே ப்ரொசீஜர்ஸ் பண்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இந்த டாபிக் ரொம்ப நாளா பேசணுமே இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, இப்ப பேசி ஆகணும் அவசியம் என்ன வந்துச்சுன்னா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது இந்த விஷயம். ஒரு சூழ்நிலை கூடவா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. இந்த இந்த கல்ச்சர் எங்க உருவாச்சுன்னு எனக்கு ஒரு சூழ்நிலை, அவங்க ஃபேமிலி என்ன மைண்ட் செட் இருக்காங்க, என்ன கோத்தம் பண்றாங்க, எப்படிதான் இருப்பாங்கன்னு தோணும். ஓகே, அதை விட்டுட்டு அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி ஒரு ஆக்டர்ஸ் வர்றது வச்சு போட்டு அவங்கள எப்பா அந்த அந்த வீடியோ பார்த்தாலே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹியூமனிட்டி விட நமக்கு ரியாலிட்டி தான் முக்கியமா. அண்ட் மீடியா பர்சன்ஸ் தான் இன்வைட் பண்ணாங்க. ஃபியூனல் அன்னைக்கு ஃபோன் பண்ணி மீடியா எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னோட ஃபியூனலை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்க, டிஆர்பியை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்க. என்னோட ஃபியூனலுக்கு நீங்கள் வந்து மக்கள் படம் போட்டு காமிங்கன்னு ஏதாவது யாராவது அவங்க வீட்டு யாராவது என்கிட்ட சொன்னாங்களா? செலிப்ரிட்டி ஆகிட்டாலே எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஃபேன்ஸுக்கு நான் சொல்லணும்ல, அது அவங்களுக்கு உரிமை இல்லை. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சத்தியமே இல்லைங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லையே. அவங்க வந்து அவங்களோட ஜாப் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஜாப் டாக்டரு, இன்ஜினியரு, கால் சென்டர் ஜாபு, அண்ட் வீடு கட்டுற வேலை, பால் விற்கிற வேலை, வெஜிடபிள் விற்கிறது, ஸோ இதெல்லாம் ஒரு வேலை தான். அதுதான் இதுவும் ஒரு வேலை. மீடியா பர்சனாக இருக்கிறது வந்து ஐயோ அந்த மாதிரி இல்லவே. அவங்களுக்கும் பர்சனாக நிறைய விஷயம் நடக்கலாம், ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், மென்டல் ப்ரெஷர் இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாமே அவங்க கொண்டு வந்து பேசணும்னு இல்லையே. ஒருத்தர் விருப்பம், அவங்களுக்கு விருப்பம் என்று சொன்னாங்கன்னா அது ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டுட்டு போகலாம். அது ரியாக்ட் பண்ணுங்க, அதை வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி இன்னும் அது நார்மலாக ஒரு விஷயத்தை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கன்னு இல்லையே. நான் செம்ம அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே கஷ்டமாக இருக்குதுன்னா, அன்ஃபேர். இது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். ஏன்னா அதை வச்சு அவன் கண்டென்ட் பண்ணுறது. அண்ட் முக்கியமாக வந்து கமெண்ட் செக்ஷன், வாட் இஸ் திஸ்? கமெண்ட் இது பண்ணணும்னு கூடவா நம்மளுக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு. இவ்வளோ கமெண்ட் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் வராங்க, அவங்க வச்சு கமெண்ட் அடிக்கணுன்னு அவங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? அவங்கள பற்றி என்ன வேணா பேசலான்னு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க? இந்த மாதிரி வீடியோஸ் வருதா? என்கரேஜே பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. வியூஸ் வருது, அதான் இந்த மாதிரி ரொம்ப கீழே இறங்கி போறாங்க. வியூஸை விட ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு பேசிக் திங்ஸ் என்னன்னா நம்ம தான் ஹியூமனே சொல்லிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. அந்த வீடியோஸை பார்க்காதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த வீடியோ வியூஸ் ஏற லைக்ஸ் ஏற கமெண்ட்ஸ் வரனா ஓகே நமக்கு என்ன வேணா பண்ணலாம், டிஆர்பி தான் வருது, நமக்கு கண்டென்ட்னு பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும்
ரொம்ப மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர்த்து இது ஸ்டாப் பண்ணணும்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த வீடியோ க்ளோஸ் பண்ண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் அதை அப்போஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் அவங்க வந்து நம்ம தப்பு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாதீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். இல்லை டிஸ்லைக் பண்ண முடியாதுன்னா இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ணலாம். நமக்கு இந்த வீடியோ நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வீடியோவை ரிப்போர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோ வேணான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா மேபி அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயம் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுமோ என்னென்ன கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். வாய்ஸ் ஒரு விஷயம் மட்டும் guys, நம்ம ஒரு பெரிய ஃப்ரீடம் ஒரு சோசியல் மீடியா கிடைச்சிருக்கு. நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களை திட்டுறதுக்கு, மற்றவங்களை தப்பா பேசுறதுக்கு, மற்றவங்க வந்து அசிங்கமா பேசுறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? எதையாவது தப்பு நடந்துச்சா அதை போஸ்ட் பண்ணிட்டு இந்த சோசியல் மீடியா யாராவது அநியாயம் நடந்தாக்கா அது வந்து போஸ்ட் பண்ணிட்டு இந்த சோசியல் மீடியா தப்பா பேசுறதுக்கோ ஒருத்தவங்க டீஃபேம் பண்றதுக்கோ என்ன வேணா நம்ம பேசலான்னு பேசக்கூடாது. நம்ம கரெக்டான விஷயத்த நம்ம பேசுவோம். கரெக்டான விஷயத்த மட்டும் நம்ம இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிப்போம். அண்ட் நம்ம கமெண்ட்ஸ்லாம் போடுறோம்ல ஒருத்தவங்க பற்றி, அப்போ நம்ம ஒரே செகண்ட் யோசிக்கலாம்ல. அவங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அவங்களே கூட படிப்பாங்க, எவ்வளோ ஹர்ட் ஆகும், எப்படி அவங்களுக்கு தோணும், அதனால அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்தா நம்மளை வச்சு யாராவது இந்த மாதிரி கமெண்ட் பண்ண நமக்கு எவ்வளோ வலிக்கும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரே செகண்ட் நம்ம யோசிக்கலாம். கமெண்ட் ஒருத்தவங்க நம்ம கமெண்ட் பண்ண முன்னாடி இது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா, அவங்களுக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, பரவாயில்லையா, அவங்களுக்கு இந்த கமெண்ட்னால எதுவுமே பாதிப்பு வராதா பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில், நம்ம படிக்கிற பிளேஸில், நம்ம இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் அடிக்கணும்னு நினைக்கிறோட. நம்ம யாராவது தப்பாக பேசிட்டா நமக்கு டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கோவம் வரும். அதே மாதிரி தான் ஹாய்ஸ் யூடியூபர்ஸ்க்கோ, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கோ, டெலிவிஷன் செலிபிரிட்டிஸ்க்கோ, மூவி செலிபிரிட்டிஸ்க்கோ இருக்கும். அவங்க எல்லாருமே அவங்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஹாய்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம யாருமே அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. புரிஞ்சுதா? எஸ் ஹாய்ஸ், வீடியோ எந்த வந்தோம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தப்பு பண்ணால் கண்டிப்பாக கேட்கணும், அதுக்கு செகண்ட் சான்ஸே இல்லை. ஓகேவா? ஆனால் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்போம். அதுதான் என்னோட விஷயம், அதுதான் கூட கரெக்டான விஷயம், அதுதான் நியாயமே கூட. அதே டைமில் ஹியூமனிட்டியும் இருக்கணும். ஹியூமனிட்டியோட நம்ம வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும். காய்ஸ், இது என்னோட ஒப்பீனியன், இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன். நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் இது. அண்ட் இப்போ ரீசெண்டாக டிவியில் நடக்கிற அநியாயம் பார்க்கப்போ என்னால் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, பெயின் இருக்கு, எவ்வளோ போட்டு பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டு டிஆர்பிக்காக பண்ணணுமா அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு
கமெண்ட்டை சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் கிளம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண சின்ன பிரேக் எடுத்துக்கேன். திஸ் இஸ் 90s Pizza. டாடா.